பல தமிழர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நல்ல பக்தியுடன் ஆராதிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இவரை நெருங்கி அறிந்தால் மட்டுமே இவர் எவ்வளவு பெரிய மோசடிக்காரர் என்பதை சொல்ல முடியும். இவர் ஒரு பெரிய ஃப்ராட் ஆவார். நமது ராஷ்டிரபதி பவனில் ஃபாரின் டெலிகேட்ஸுக்கு டின்னர் கொடுப்பது வழக்கம். அது ஒரு கவர்மெண்ட் ரூட்டின் எக்ஸர்சைஸ் ஆகும். அந்த நிகழ்ச்சியில் மத்திய மந்திரிகளும் பிரதம மந்திரியும் சீனியர் கேபினட் கோலீக்ஸும் சீனியர் பியூரோகிராட்ஸும் வருவார்கள். பிரதிபக்ஷ பார்ட்டிகளில் சீனியர் தலைவர்களும் வருவார்கள். சில சந்தர்ப்பங்களில் நான் அதில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் என்கிற நிலையில் இன்விடேஷன் கிடைக்கும். அப்போது அந்த நிலையில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதிகமாக நான் போகாது. ஏனென்றால் நான் ஒரு பார்ட்டி அனிமல் அல்ல. அதனால் நான் இதில் போகாது. பின்னர் அதன் நல்ல டிஸ்கஷன்ஸ், ப்ரோக்ராம்கள், சில கான்டாக்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் போன்றவை கிடைக்கும். அதனால் சில சமயம் சந்தர்ப்பம் இருந்தால் நான் போவேன். அப்போது நான் அந்த நாளிலேயே அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வேன். அதாவது அந்த டின்னர் மீட்டிங்கில் கெஜ்ரிவால் பங்கேற்கிறார். அங்கு டெல்லியில் இருக்கும் முதல்வர் என்ற நிலையில் அவர் அந்த டின்னருக்கு இன்வைட் செய்யப்படுவார். அன்று கெஜ்ரிவால் வந்த ஸ்டைல் மிகவும் மோசமான ஒரு ட்ரவுசர், அதே போல ஒரு ஷர்ட், ஒரு மரியாதைக்கு ஒரு லேபர் கிளாஸ் கூட ஈட தைரியமில்லாத ஒரு செட்டர், ஒரு மஃப்ளர் உங்களுக்கு தெரியும். இது குளிரை எதிர்க்கும் பொருட்டு அணியப்படுகிறது. அதில் மிகவும் வேடிக்கையானது என்னவென்றால், அந்த டின்னர் மீட்டிங்கில் நம்ம இன்வைட் செய்யும் போது அந்த கார்டில் ட்ரெஸ் கோட் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது ட்ரெஸ் கோட்டில் ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும். ஷூ இட வேண்டும். ஏன்றால் ஷூ இடாமல் அதில் பங்கேற்க முடியாது. அப்பொழுது அந்த குளிர்காலத்தில் டெல்லியில் உள்ள குளிரை பற்றி எத்தனை மலையாளிகளுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது அந்த சமயத்தில் ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த மீட்டிங், அந்த டின்னர் என்று சொல்லப்படும் நிகழ்ச்சியில் அங்கு ஷூ இட வேண்டும் என்றால் அனைவரும் ஷூ இடுவார்கள். ஏனென்றால் காலில் குளிர் ஏறி வருவது போல் இருக்கும். அது பிரீக் செய்வது போல் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் கெஜ்ரிவால் காட்டிய வேடிக்கை என்னவென்றால், நாம் டாய்லெட்டில் போகும்போது சாண்டல் இல்லையா, அதை விட்டு அதன் மேல் ஒரு சாக்ஸ் போட்டு வந்தார். மிகவும் மோசமான ட்ரெஸ்ஸிங். அந்த சமயத்தில் நஜீப் ஜங், உக்ராம் நபி ஆசாத் ஆகியோர் இருந்தனர். கெஜ்ரிவால் சொல்கிறார், அந்த நாகரீகமான நஜீப் ஜங் தான் அங்கு லெப்டினன்ட் கவர்னர். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இவ்வளவு ஒரு தரகரின் கட்சி. அதேபோல் மஃப்ளர் மான் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், சாதாரண மனிதர்கள் இந்த குளிர்காலத்தில் மஃப்ளர் போட்டு நடப்பார்கள். இந்த மஃப்ளர் போடுவதற்கு ஒரு முறை உள்ளது. இது குளிரை எதிர்க்கும் பொருட்டு போடப்படுகிறது. இது ஒன்றுமில்லை. அப்போது டெல்லியில் இப்போது நீங்கள் பார்த்தால் இவர் சாதாரண மனிதர் என்று சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது லெதர் ஷூ ஆக இருந்தாலும் மற்ற ஷூக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் உள்ள ஒரு ஸ்டேட் டெல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் அதிகமான பயன்பாடு உள்ளது. அதற்கு ஸ்பெசிஃபிக் டாக்ஸின் டிடெக்ஷன் உள்ளது. ஏனென்றால் குளிர்காலத்தில் இது தேவைப்படுகிறது. அதாவது அனைத்து டெல்லிக்காரர்களும் அந்த நேரத்தில் ஷூ இடுவார்கள். அது அதன் விஷயம். இந்த கோடை காலத்தில் அங்கு உள்ளவர்கள் சிலர் ஷூ மாற்றி மாற்றி இடுவார்கள். அதிகாரிகள் அல்லது அவர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அல்ல, ஷூ இடுவார்கள். அவர்கள் சாண்டல் இடுவார்கள். அது பொதுவான நேரம். நானும் இந்த கோடை காலத்தில் சில சந்தர்ப்பங்களில் சாண்டல் இடுவேன். ஆனால் காலின் பாதுகாப்பை பார்த்து எப்போதும் ஷூ இடுவேன். ஏனென்றால் எங்காவது தட்டினால் அல்லது முட்டினால் ஷூ இருந்தால் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இவர் காட்டுவது போல அங்கேயும் இதே போல சட்டசபை மண்டபத்தில் இவர் செருப்பு இட்டு செல்கிறார். அதாவது இந்தியாவின் தலைநகரான டெல்லி மாநிலத்தின் முதல்வர் இந்த ஷூவுடன் அங்கு சென்றால் அங்கு 100 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை ஷூ இடும் இடம். டெல்லியிலேயே விருப்பம் போல் ஷூ மேனுஃபேக்சரர்ஸ் உள்ளனர். நோய்டா, டெல்லி, காசியாபாத் மற்றும் ஆக்ரா ஆகிய இடங்களில் இந்த ஷூவின் ஒரு பெரிய ஹப் உள்ளது. மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகும். இந்த கான்பூர் ஷூவிற்கு மிகவும் குறைந்த விலை. ஏனென்றால் இவர் கான்பூர் ஷூவிற்கு மிகவும் குறைந்த விலையில் உள்ள இடம். அதை நான் சொல்கிறேன். இவரை பற்றி நான் உங்களிடம் பலரும் சொல்வார்கள். உங்களுக்கு அது புரியவில்லை. எவ்வளவு தரகராக இருக்கிறார். பின்னர் இவர் என்ன செய்தார்? சாதாரண மனிதர். பின்னர் இவர் என்ன செய்தார்? அவரது பெற்றோருக்கு தங்குவதற்கு அங்கு ஒரு எம்எல்ஏ கொடுத்திருக்கும் அலாட் செய்திருக்கும் இடத்தை எடுத்து ஏறக்குறைய 39 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஃபண்டிங், அதாவது அதை பற்றி C&G விசாரணை நடத்தினார். ஷீஷ்மஹல் கண்ணாடி அரண்மனை கட்டினார்.
35 கோடி. நான் இந்த லுடியான்ஸ் டெல்லி லுடியான்ஸ் என்று சொல்லப்படும் சாஹிப் வடிவமைத்தார். அப்போது அங்கு உள்ள டெல்லி பங்களாவின் மந்திரிகள், சில சீனியர் எம்பிமார், சீனியர் பியூரோகிராட்ஸ், டிஃபென்ஸ் போன்ற சீனியர் அதிகாரிகள் தங்குவார்கள். எனது 1 அல்லது 2 நண்பர்கள் எம்பி ஆக இருந்த ஒரு காலத்தில் நான் இங்கே தங்கியிருக்கிறேன். அப்போது எனக்கு தெரியும் அதன் உள்ளே உள்ள வசதிகள் என்னவென்பது. அனைத்து வசதிகளும் உள்ளன. ஒரு பங்களா என்றால் டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 6. ஏனால் சீனியாரிட்டி அடிப்படையில் பங்களா பெருசாகும், அந்த இடம் பெருசாகும். அதன் சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் உள்ளன. 7 சில சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் உள்ளன. சிலவற்றில் 14 உள்ளன. எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இடம் உள்ளது. டெல்லி சிட்டிக்குள், நியூ டெல்லிக்குள் 3 ஏக்கர் முதல் 4 ஏக்கர் வரை உள்ள ஒரு பங்களா. அந்த அளவுக்கு ஸ்பெஷியஸாக இருக்கும். மரங்களும் நடப்பட்டிருக்கும். அது அங்குள்ள CPWT மேலாண்மை செய்கிறது. இவர் என்ன செய்தார்? அதை ரினோவேட் செய்தார். ஏறக்குறைய CAG கணக்குப்படி கவர்மெண்ட் அருகில் இருக்கும் 39 கோடி. ஆனால் உண்மையான கணக்கு என்பது ஏறக்குறைய 70 முதல் 80 கோடி. மற்றவர்களை கொண்டு இதை கட்டினார். பின்னர் நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மலையாளம் இவரை நேசிப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இவர் அடிப்படையில் CM. ஒரு பங்களாவை வைத்திருக்கிறார். முதல்வரின் பேரில் மட்டுமே உள்ளது. மக்களை பார்க்க இவர் இரவில் மனைவியும் குழந்தைகளும் இங்கே தங்குவார்கள். இவ்வளவு கள்ளனாக இருக்கும் இவன். பின்னர் இந்த 10, 78, 80 கோடி செலவில் கட்டப்பட்ட பேங்க். ஏனென்றால் மற்ற பல பிரைவேட் கான்ட்ராக்டர்கள் மூலம் டெல்லிக்கு அவர்களை கொண்டு சென்று மீதமுள்ளதை கட்டினார்கள். நீங்கள் NI ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். அதாவது ஏசியா நியூஸ் சர்வீஸ் அவர்களின் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் ஒரு அதிர்ச்சி அடைவீர்கள். வீட்டிற்குள் 4 டிவி உள்ளன. ஹியூஜ் டிவி. ஒவ்வொரு டிவியின் விலையும் 3.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை. அப்போது கண்ணாடி மற்ற ஷீஷ் மஹல் என்று அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். எத்தனை ரூம்ஸ் உள்ளது என்று தெரியுமா? பின்னர் இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு புரிந்ததா? இங்கே நடக்கும் சர்ச்சைகளை நான் முன்பே ஃபேஸ்புக்கில் சொன்னேன். எனக்கு இது தெரியும். இந்தியாவுக்கு எதிரானவர்களுடன் டிஸ்கஸ் செய்யும் இடமாக இவரது ஆபீஸ் உள்ளது. இந்த இடம் சீக் தீவிரவாதிகள், ஆண்டி இந்தியா அஜெண்டா கொண்டவர்கள் போன்றவர்களுடன் டிஸ்கஸ் செய்ய ஏதுவாக உள்ளது. ஏனெனில் CMஇன் பெற்றோர் அதிகாரப்பூர்வமாக ஒரு MLAவின் பெயரில் தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் உள்ளே வந்த பிறகும் போலீஸோ இன்டெலிஜென்ஸோ உடனே செக் செய்யாது. ஆனால் இதை பற்றி சீனியர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் எனக்கு துல்லியமாக சொன்னார்கள். இன்ன நேரத்தில் இன்ன ஆள்கள் வருவார்கள். அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களுடன் இந்த கெஜ்ரிவால் எனும் தீயவன் டிஸ்கஸ் செய்யும் இடம் இது. இது பல பத்திரிகைகளில் வந்துள்ளது. இதை முதலில் ரிப்போர்ட் செய்தவன் நான். ஏனெனில் இது தொடர்பான ஒருவர் எனக்கு தகவல்களை தந்தார். இவர்களின் வாகனத்தில் CCTV, மினிஸ்டரின் வண்டி நம்பர் போன்றவை டீட்டெயிலாக உள்ளன. ஏனெனில் கவர்மெண்ட் மற்றும் போலீஸுக்கு பல இடங்களில் CCTV உள்ளது. இவர் சீஃப் மினிஸ்டரின் பெற்றோர் தங்கும் இடத்தை இரவில் திறந்து உறங்க வருகிறார். இதுதான் இந்த கள்ளன். இவர் கேரளத்தில் சில முட்டாள்களை பிடித்து நடத்துகிறார். இதை நான் பிரசாந்த் பூஷன், ஆஷிஷ் கெடன், யோகேந்திர யாதவ் போன்றவர்களிடம் சொன்னபோது அவர்கள் முதலில் நம்பவில்லை. நான் சொன்னேன், இவனை நம்பாதீர்கள், இவன் நல்லவன் இல்லை. இவனின் டியூவல் பர்சனாலிட்டியை புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் இப்போது அட்மிட் செய்கிறார்கள். நான் முதலில் கெஜ்ரிவாலை அறிந்தது அவர் ஒரு NGO ஆக செயல்பட்ட போதுதான். பிபிசியின் இந்தியா சீப்பாக இருந்த மார்க் டல்லி என்பவர் என் பயோகிராபி இந்தியா இன் கல்மோஷன் என்ற புத்தகத்தில் ஒரு சாப்டரை எழுதியுள்ளார். அடுத்த சாப்டரில் கெஜ்ரிவால் 2003 பப்ளிஷ் செய்யப்பட்டதை பற்றி எழுதினார். நான் மலையாளம் சேனல் தொடங்கிய போதுதான் நீங்கள் என்னை அறிந்தீர்கள். 2001 டெல்லியில் பிரபல ஜெர்னலிஸ்டாக இருந்தேன். அப்போது இவர்கள் என்னை பல விஷயங்களுக்காக சந்திக்க வந்தனர். கெஜ்ரிவால் முதலில் RTI போன்ற திட்டங்களில் ஜனங்களுக்காக தட்டி பணம் வசூலிக்கும் ஒரு வித்தகன். பின்னர் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் இயக்கம் வந்தபோது அவர் பிரபலமானார். அவரது கட்சியில் இருந்த அனைவரையும் வெளியே தள்ளினார். நான் முன்பே சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். சாரதா நாரதா ஸ்காமை வெளிக்கொண்டு வந்தவன் நான். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அரசின் ஸ்பை ஆபரேஷன் ஸ்டிங் விவகாரம். இதையடுத்து பெங்கால் பெரிய கோளாறுகளை சந்தித்தது. மம்தா பானர்ஜி என்னை பற்றி பலவற்றை கூறினார், பின்னர் மாற்றியமைத்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரசங்கத்தில் என் பெயரை குறிப்பிட்டார்.
ஏனெனில் நான் இவர்களின் கள்ளத்தனத்தை வெளிப்படுத்தினேன். டாய்டு ஒன்றில் என் ஸ்டோரி தெஹல்காவால் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்தார். அவர் என்னை திட்டினார், ஆனால் நான் நியாயப்படுத்தினேன். மம்தாவின் கள்ளத்தனம், அழிமானம் ஆகியவற்றை நான் வெளிக்கொண்டு வந்தபோது கெஜ்ரிவால் மம்தாவை ஃபுல் சப்போர்ட் செய்தார். ஏனெனில் மம்தா பானர்ஜி இந்திய PM மோடியை எதிர்க்கிறார். கெஜ்ரிவால் மற்றும் அவரது கட்சி BJP மற்றும் PMஐ எதிர்க்கிறது. இதுதான் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியுடன் எனக்கு மனஸ்தாபம் ஏற்பட்ட காரணம். மம்தா பானர்ஜி போன்ற கள்ள நாணயங்களை நான் வெளிப்படுத்தியதால் அவருக்கு இவர்களின் ஆதரவு. கெஜ்ரிவாலின் அரசியல் நோக்கம் கரப்ஷன் அல்ல, மாறாக இந்தியாவின் யூனிட்டியை மோதி கெடுப்பதே. முன்பு கெஜ்ரிவால் எத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் அங்கே ஜெயித்தார்? 25,000, 30,000 ஓட்டுகள். அங்கே 30-35% ஓட்டுகள் மட்டுமே. கெஜ்ரிவால் தோற்றிருந்தால் அது காங்கிரஸ் மட்டுமல்ல, ஏனென்றால் மக்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் ஓட் செய்தார்கள். அதற்குள் நீங்கள் புதிய நரேஷனுடன் வரவேண்டிய அவசியமில்லை. தோற்க வேண்டியவனை தோற்கடித்துதான் இந்தியா போய் உள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் உள்ளது. கெஜ்ரிவாலின் கரப்ஷன் என்று சொல்லப்படும் அஜெண்டா ஒரு பச்சை கள்ளத்தனம். அவர் இந்தியா என்று சொல்லப்படும் மகாராஜ்யத்திற்கு எதிராக, இந்தியாவின் மக்களுக்கு எதிராக தான் அடிப்படையில் போராடினார். இந்த கடைசி நிமிடத்தில் இந்த முறை டெல்லி தேர்தலில் தான் அவர் எக்ஸ்போஸ் ஆனார். அவருக்கு என்ன ஆசை? பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்பதுதான். இதை ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு தீயவன் இந்தியாவின் பிரதம மந்திரி ஆகும் நிலையை ஆலோசித்து பாருங்கள். பிஜேபியின் மோடி அவரை எப்படி முடித்தார் என்பது தெரியுமா? ரீசன் என்னவென்றால் அவரது கபடத்தனங்களை ஒவ்வொன்றாக அவர் வெளிக்கொண்டு வந்தார். இந்த மதுக்கடை ஸ்காம் என்றால் அது ஒரு முழுமையான ரியாலிட்டி. ஏனென்றால் அந்த ஸ்காமில் சிறையிலிருந்து வெளியே வந்த சிலர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆவார்கள். இதை பற்றி பேசும்போது A to Z வரை விஷயங்கள் வெளியாகின்றன. அந்த ஸ்காமில் இருந்த ஒருவர் அவரது ஷீஷ்மஹால் கட்டுவதற்காக 10 கோடி ரூபாய் கொடுத்தார். அதை பற்றி ஆன்வேஷனை வரும்போது நான் சொல்வது என்னவென்றால், உப்பு சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். கெஜ்ரிவால் போன்ற ஒரு பொலிட்டிஷியன் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அவர் ஒரு அராச்சகவாதி. அராச்சகம் என்றால் இது போன்ற சம்பவங்கள் தான். இப்போது நான் இதை சொல்கிறேன். இதை கேட்கும் சுதாபிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அராச்சகத்தால் நாம் முன்னேற முடியுமா? நீங்கள் ஹமாஸை பின்தொடர்பவர்களை பின்தொடர்வது அதன் ரீசன் வேறு. ஆனால் ஒரு நேஷன், அதாவது நேஷன் பில்டிங்கின் பகுதியாக இந்தியாவின் மாற்றங்களை, அந்த மாற்றங்களை கூட உள்ளடக்க முடியாமல் அந்த மாற்றங்களை யார் கொண்டு வருகிறார்கள் என்று அதை எல்லா வழிகளிலும் தகர்த்துவிட முயற்சிக்கும் ஒரு விரோதமானவனான கெஜ்ரிவால் இந்திய அரசியலில் சிறையில் கிடப்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் நல்லது.